இங்க இவன் பாக்குறான் எப்போ அவ வைஃப் கத்தியை எடுக்கிறாளோ கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளாவே மாறிடுறா. ஆக்சுவலி ஒரே பர்சன் தான், நான் 7 டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி. இந்த விஷயம் இப்பதான் இவனுக்கே தெரியுது. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி அவ வைஃப் கிட்ட இருந்து கால் வருது. டான்ஸ் ரிஹர்சல் இருக்க வந்து கூட்டுன்னு போங்கன்னு கூப்பிடுறா. அப்ப சடனா எங்க இருந்து ஒரு தாத்தா வந்து அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. ஹீரோவும் ஐயோ நான் என்னையா பண்ணேன்னு கேக்குறான். நீ பண்ணலடா, உன்னோட வைஃப் தான் என்னோட பையனை அடிச்சு படுக்க வச்சுட்டா. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே வைஃப் தான், அவளுக்கு சண்டெல்லாம் போட வராதுன்னு சொல்றான். இப்ப சடனா ஒரு லக்ஸுரியஸான கார்ல இருந்து ஒரு பணக்கார ஆள் வந்து உனக்கு 2 வைஃப் இல்ல 3 வைஃப் இருக்குன்னு சொல்றான். இத கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு $10 மில்லியன் கொடுப்பா, பிசினஸ்க்காக நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம்னு சொல்றான். ஐயோ அவ்வளவு காசுக்கு நான் எங்கேயா போவேன், நானே கிடைக்கிற வேலை செஞ்சு பொழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆனா உன்னோட வைஃப் தான் ரொம்ப பெரிய பணக்காரியாச்சு, அதுவும் நம்பர் 1 பணக்காரிப்பான்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கா. அப்ப இன்னொரு 2 கார் வருது. அதுல 2 பேர் இறங்கி வராங்க. டாக்டர் சொல்றாரு நான் உன்னோட 4வது வைஃபை மீட் பண்ணிருக்கேன்னு. ஷெஃப் சொல்றாரு நான் உன்னோட 5வது வைஃபை மீட் பண்ணிருக்கேன்னு. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு இவனுங்க எல்லாரும் ஒரே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க போல நினைச்சு ஃப்ரீயா விட்டுறான். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நகைக்கடையில சில பேர் ராபரி பண்ண வந்திருக்காங்க. அப்ப அந்த ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கும்போது அப்பதான் அவளோட வேற ஒரு பர்சனாலிட்டி முன்னாடி வருது. அது கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போலன்னு ஸ்டன் ஆயிட்டு பாக்குறான்.